வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். நம்ம இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் சீரிஸில் இது முதலாவது வீடியோ. இந்த வீடியோக்கான டாபிக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்ட் 1, அலகுகள் மற்றும் அளவீடுகள் பார்ட் 1. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் 2 வகையான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நாம் படித்த விஷயத்தை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய வாட் இஸ் வாட் டைப்பிலான ஃபேக்சுவல் கொஸ்டின். இங்கே நம்ம என்ன படித்தோமோ அதை ரீகால் மட்டும் பண்ணால் போதும். வேறு எந்த ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணுறதோ இல்லை ஃபார்முலாஸை வச்சு வேல்யூ அப்ளை பண்ணி டெரைவ் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம படித்த விஷயத்தை டைரெக்டாக ரீகால் பண்ணால் போதுமானது. 2வது டைப் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் படிப்போம், நிறைய லாஸ் படிப்போம், நிறைய ஃபார்முலாஸ்லாம் பார்ப்போம். ஸோ இத்தகைய அந்த கான்செப்ட்ஸு, லாஸு, ஃபார்முலாஸு இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அதன் மூலமாக ஆன்சரை டெரைவ் பண்ணுற வகையாக இருக்கும். இது 2வது டைப்பு. ஸோ இந்த 2 டைப்புமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ், விசையின் அலகு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் இருக்குது. விசையின் அலகு நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம பல இடத்துல படிச்சிருப்போம். நமக்கு இங்கே தேவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம இந்த படித்த விஷயத்தை ஆன் டைமில் கரெக்டாக ரீகால் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இது முதல் வகை. 2வது வகை கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் வில் பி த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் ஹூஸ் மாஸ் இஸ் 10 கிலோகிராம் ஆன் த மூன் சர்ஃபேஸ். ஸோ என்ன கேட்குறான், நிலவின் மேற்பகுதியில் 10 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளின் நிறை புவியில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின். ஸோ நிலவில் ஒரு பொருளோட நிறையை செக் பண்ணுறாங்க, 10 கிலோகிராமாக இருக்குது. அதே பொருளை புவிக்கு கொண்டு வந்து அதோட நிறையை செக் பண்ணால் என்னவாக இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கிளாஸில் இதை கேட்கும்பொழுது பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோகிராம் அப்படின்னு ஆன்சர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராம். ஏன் அப்படின்னா, முதல்ல எங்கள் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க பாருங்கள், மாஸ். இப்போ நம்ம எப்போவுமே நம்ம நிறைய ஃபிசிக்ஸ் படிப்போம். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே கேட்டிங்கன்னா கூட மாஸ், வெயிட் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் படிக்கும்போது மண்டையில் ஏறும். அப்புறம் அதை வச்சுக்க மாட்டாங்க. மாசு, வெயிட் ரெண்டும் ஒன்று தாங்கிற கான்செப்டுக்கே போயிடுவாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட அந்த எடை அல்லது குவான்டிட்டி இதை அளக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அதை மெஷர் பண்ணுற ஒரு விஷயந்தான். அப்படிங்கிறதால ரெண்டுத்தையும் மாசு, வெயிட் இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்குவாங்க. ஆக்சுவலி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவன் கேட்டிருக்கிறது மாஸ். அப்போ மாஸ்னால் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். மாஸ் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறாதது. இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மாஸ் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறாது. அப்படிங்கிறதால நிலவில் 10 கிலோகிராம் எடை கிடையாது, நிறை கொண்ட ஒரு பொருள் புவிக்கு கொண்டு வந்தாலும் அதோட நிறை 10 கிலோகிராமாகத்தான் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இது தெரியாட்டினா நம்ம தவறாக இந்த 60ங்கிறது தான் ஆன்சர் பண்ணுவோம். ஏன் 60ங்கிறத எல்லோரும் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, நிலவோட ஈர்ப்பு விசையோட புவியோட ஈர்ப்பு விசை 6 மடங்கு அதிகம். நிலவோட ஈர்ப்பு விசை புவியோட ஈர்ப்பு விசையில் 1/6 தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலவில் 10 கிலோகிராம் இருக்கா, ஓகே, அப்போ 6 மல்டிப்ளை பண்ணி பூமிக்கு கொண்டு வரும்போது 60 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணுறாங்க. இவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியுது, என்னென்னா நிலவோட ஈர்ப்பு விசை வேறு, புவியோட ஈர்ப்பு விசை வேறு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் அந்த நிறை அப்படிங்கிறத சரியாக கவனிக்க மாட்டாங்க. பட் எல்லாரும் அப்படி சொல்லலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த விஷயத்தை தான், இந்த தவறை தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நாம் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணுன்னா நமக்கு வெறும் கான்செப்ட் மட்டும் தெரிந்தால் போதாது. நமக்கு கான்செப்ட் நல்லா கிளியராக தெரியணும். அதே மாதிரி கிளியராக தெரிஞ்சாலும் அந்த கொஸ்டின் கேட்கும்பொழுது கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். நம்ம அந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைனா என்ன, எடைனா என்னங்கிறதெல்லாம் படிச்சுட்டு கரெக்டாக அந்த கொஸ்டின் வரும்போது நிறைய எடையும் போட்டு குழப்பிடக்கூடாது. கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும். கொஸ்டின் கேட்கும்பொழுது கரெக்டாக அந்த கான்செப்டை ரிமைண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்சுவலில் இது பேசிக் கொஸ்டின், கான்செப்டில் இது பேசிக் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப பேசிக்காக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் அடுத்த லெவலில் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணும்பொழுது நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸ், கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும்
நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை தேவையான போது கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே இந்த சீரீஸ்க்கும் இந்த கொஸ்டின்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சந்திர மேத்ஸ் ஆல் இன் ஒன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் ஒரு ஃபிசிக்ஸ் சீரீஸ் இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் சீரீஸில் ஒரு 20+ வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரியான கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேக்ட் ஓரியன்டட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த சீரீஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதை வச்சு அட்டன் பண்ணலாம். ஃபேக்சுவலாக கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் 100% அதில் மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வகை கான்செப்சுவல் அண்டு ப்ராப்ளமெட்டிக் ஓரியன்டட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினை அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போதாது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த சீரீஸ், இப்போது இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் கிறிஸ்டல் கிளியராக ஷோர் ஷார்ட்டாக கொஸ்டின் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட வளர்க்குறதுக்காக தான் இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சீரீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுறோம். எல்லா டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு, கான்செப்ட்ஸு, அப்புறம் ஃபார்முலாஸ்னால் ஜஸ்ட் ஃபார்முலா இதுதான் சொல்கிறது இல்லை, ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் என்னோடய கையெழுத்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், பழகிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஃபார்முலாஸை கொஸ்டினில் கேட்பாங்க இல்லைங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபிசிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுற மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் சில கொஸ்டின்ஸ் தான் இது பண்ண முடியும். சில ஃபிசிக்ஸில் சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் லெவலில் பெருசாக போகும். அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு ஏன்னா டைம் அகைன்ஸ்ட் ரேஸ் தான். அங்கே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை டெரைவ் பண்ணணும். அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சின்ன சைஸிலான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டினை மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் முடிக்கும் பொழுது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா கான்செப்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எல்லா ஃபார்முலாஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் கோர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த சீரீஸை ஃபாலோ பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் என்னவாக இருக்கும், அது என்ன மாதிரி கொஸ்டின் இருக்குங்கிறத ஒரு ஐடியா வச்சு அந்த சீரீஸும் பாருங்கள். ஆர்ஆர்பி, என்டிபிசி, லோகோ பைலட் இந்த மாதிரியான எக்ஸாமில் இப்போது இந்த செகண்ட் டைம் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. இந்த செகண்ட் டைப் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, லோகோ பைலட்டில் அதிகமாக கேட்கப்பட்ட டைப் இதுதான். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தென் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த சீரீஸை. மற்றபடி நான் வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக ஒரு சிஹெச்எஸ்சில் எழுத போகிறேன், ஒரு ஜிடி எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்க எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே ஃபஸ்ட்டு அந்த சீரீஸை முடிங்க. தென் இங்கே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த சீரீஸ்க்கு வாங்க. ஓகே. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நான் அட்டன் பண்ணணும், எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 சீரீஸும் பார்க்க வேண்டியிருக்கும். பட் ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்ஸும் கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டினும் அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க இந்த சீரீஸை முதல்ல பாருங்கள். ஓகே, இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக கான்செப்ட் ஓரியன்டாகவும் இந்த ஃபேக்ட்டும் இருக்கும், கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். தென் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை டெரைவ் பண்ணுற அந்த ப்ராப்ளமெட்டிக் பார்ட் நிறைய வந்து இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயற்பியல் அளவுகள். இயற்பியல் அளவுகள்னால் என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொருட்களை பார்ப்போம், நிறைய விஷயங்களை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் எழுந்திரிப்போம். அந்த டைமை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நம்மளோட ஸ்கூலோ, காலேஜோ, ஆஃபீஸோ ஏதோ ஒன்றுக்கு போவோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ஒரு அலகு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு தனித்தனி அலகுகள் இருக்குது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் பார்க்கக்கூடிய இல்லை செய்யக்கூடிய ஃபேஸ் பண்ணுற எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம அளக்க முடியுமோ அது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. புரியுதுங்களா? எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அளக்க முடியுமோ அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒன் செகண்ட். ஸோ எ குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர்டு இஸ் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ எதையெல்லாம் நம்மளால் அளக்க முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹைட்டு அண்ட் டெம்பரேச்சர். ஹைட்டை நம்மளால் அளக்க முடியும், டெம்பரேச்சரை நம்மளால் அளக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். நம்மால் அளக்க முடியும் அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படும். சிம்பிளாக சொல்லலாம் இதுதான். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எதெல்லாம் நம்மளால் அளக்க முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, அப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லை, எதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லை, எதையெல்லாம் நம்மளால் அளக்க முடியாதோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லை. என்னோடய டு டூ லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகே, எதையெல்லாம் நம்மளால் அளக்க முடியாதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. எதெல்லாம் நம்மளால் அளக்க முடியாது, இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லைங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மீன்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் இல்லைப்பா நான் கொஞ்சம் சேடாக இருக்கேன், அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியுமா ஒழிய நான் வந்து 1 கிலோ ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பசிக்குது, இப்போலாம் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம பசி எவ்வளோங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, நம்மளோட ஹாப்பினஸ் எவ்வளோங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறத அடிப்படையில் 7 பிரிக்கிறாங்க. ஸோ அது அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வருது, நம்ம அங்கே பார்ப்போம். இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அப்புறம் அங்கே வேலை இருக்காது. பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸை 2 டீமாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று நேம் வைஸ் பிரிப்போம், இல்லைன்னா ஏஜ் வைஸ் பிரிப்போம், இல்லை ஹைட் வைஸ் பிரிப்போம். எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிரிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது மேஜராக 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று திசை மற்றும் பரிமாணம் அடிப்படையில், அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் அடிப்படையில் ஒரு டைப் ஆகும். இல்லைன்னா இன்னொரு வகையை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் எப்படி பிரிக்கலாம்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் அடிப்படையில் இன்னொரு மெத்தடில் பிரிக்கலாம். ஒன்று பிரித்தா அந்த பேஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் அடிப்படையில் பிரிக்கலாம், இல்லைன்னா அந்த பேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் அடிப்படையில் பிரிக்கலாம். ஸோ இந்த ஆன் த பேஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடாக பிரிக்கும் பொழுது அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்கேலார் குவான்டிட்டி, திசையிலி அளவீடுகள். இந்த மாதிரியான ஸ்கேலார் குவான்டிட்டிஸில் நம்ம எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம்னா, எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம வந்து அதுக்கு டைரக்ஷன் கிடையாதோ, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வேகம், ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா? ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு திசை கிடையாது. அதே வெக்டார் குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்கெலாம் வந்து திசை மற்றும் பரிமாணம், அதாவது டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியும், சொல்ல முடியுமோ, எதெல்லாம் எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிலாம் இது ரெண்டுத்தையுமே சொல்ல முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேகம் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் வந்து இப்போது வேகம் அப்படின்னு சொல்லும்போது எந்த டைரக்ஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது ஈஸ்டா, வெஸ்டா, நார்த்தா, சவுத்தா, அப்பா, டவுனா எதுவுமே சொல்ல முடியாது. வேகம் கூடும் குறையும், இதை தான் நம்ம சொல்ல முடியும். இதே திசை வேகம், வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட திசையில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் திசை வேகம். ஸோ அப்போ இது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம், இது எந்த திசையில் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வேகமாக நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எந்த பக்கம் போகிறான்றது நம்ம சொல்ல முடியாது. அதே ஒருத்தன் வந்து ஈஸ்ட் சைட் ஒரு 5 km/h ஸ்பீடில் நடந்து போகிறான் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடலாம், அப்போ அவன் ஈஸ்ட் சைடு நோக்கி போகிறான். அப்போ அதை வந்து ஈஸ்ட் சைடு நோக்கி போகிறான்றது வந்து பார்த்திங்கன்னா திசை வேகம். அவன் வேகமாக போகிறான், 5 km/h ஸ்பீடில் போகிறான் அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் எந்த திசையை நோக்கி போகிறான்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஸ்பீடை மட்டும் தான் சொல்கிறோம். அப்போ ஸ்பீடை மட்டும் சொல்லும்போது நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் தெரியும், அவனோட திசை தெரியாது. ஸோ அப்போ அது திசையிலி அளவீடு. திசையிலி அளவீடுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு. இப்போ இதே நேரத்தில் நம்ம வந்து திசை அளவீடு வெக்டார் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அவனோட மேக்னிடியூட் என்னென்னு தெரியும், அவனோட ஸ்பீடு என்னென்னு தெரியும். அப்போ அவனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 km/h இந்த டைரக்ஷன் அப்படின்னா ஈஸ்ட் சைடு அப்படின்னா, ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியது திசை அளவீடு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ
ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று திசை மற்றும் பரிமாண அடிப்படையில். அந்த திசை மற்றும் பரிமாண அடிப்படையில் பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 டைப் வருது. திசையிலி ஸ்கேலார் அண்டு திசை வெக்டார்னு. இன்னொன்று அலகுகள் மற்றும் அளவீடுகள் அடிப்படையில் இன்னொரு டைப்பாக பிரிக்கிறோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை. அந்த அலகுகள் மற்றும் அளவீடுகள் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது அது 3 டைப்பாக அதை வகைப்படுத்தலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டி, அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பெறப்பட்ட அளவுகள் அல்லது டெரைவ்டு குவான்டிட்டிஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ், துணை அலகுகள்னு சொல்லுவோம். ஸோ அடிப்படை அலகுகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஒரு 7 குவான்டிட்டிஸை மட்டும் பார்த்திங்கன்னா பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அந்த 7 வச்சு தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம டெரைவ் பண்ண முடியும். ஸோ அத்தகைய 7 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து ஒரு 22 குவான்டிட்டிஸை டெரைவ் பண்ண முடியும். அத்தகைய குவான்டிட்டிஸ் எல்லாமே இந்த பெறப்பட்ட அல்லது டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அல்லது வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 2 இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வட்டம் மற்றும் கோலம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த கோண அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 அளவு வச்சுருப்போம். ரேடியன் மற்றும் ஸ்டேடியன் அப்படின்னு, பிளேன் ஆங்கிள் மற்றும் சாலிட் ஆங்கிளோட அந்த பிளேன் அண்ட் சாலிடோட ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அளவுகள் ரேடியன் மற்றும் ஸ்டேடியன். இது ரெண்டும் துணை அளவுகள்னு சொல்லுவோம். ஸோ அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று திசை மற்றும் பரிமாணம் அடிப்படையில், இன்னொன்று யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அடிப்படையில். ஸோ திசை மற்றும் பரிமாணம் அடிப்படையில் பிரிக்கப்படும் பொழுது அது மேலும் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று திசையிலி அளவீடு, இன்னொன்று திசை அளவீடு, ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. அதே இந்த பக்கம் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அடிப்படையில் பிரிக்கும்பொழுது அதை 3ஆக பிரிக்கலாம். 1 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், 2 டெரைவ்டு குவான்டிட்டிஸ், 3 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ் குவான்டிட்டி. பேஸ் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஒரு 7 குவான்டிட்டிஸை மட்டும் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 எந்த மாதிரி இருக்குன்னா, த குவான்டிட்டிஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் வித்தவுட் பீயிங் டிபெண்டன்ட் ஆன் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் எந்தெந்த குவான்டிட்டிஸ்லாம் மற்ற எந்த குவான்டிட்டிஸையும் சாராமல் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக டெரைவ் செய்யப்பட்டுள்ளதோ அத்தகைய குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு நேமும் இதுக்கு உண்டு. இந்த பேஸ் குவான்டிட்டிஸை அளக்கிறதுக்கு பயன்படுற யூனிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த யூனிட்ஸுக்கு வந்து பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மற்ற இயற்பியல் அளவுகளை சாராமல் முழுமையாக வரையறுக்கப்படும் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீளம், நிறை, காலம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஒரு 7 குவான்டிட்டிஸ் மட்டும் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த 7 வச்சு தான் மற்றதை அளவீடு செய்ய முடியும். ஸோ இவங்க தான் வந்து பேஸ். மற்ற எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் இந்த 7 தான் பேஸு. ஸோ அந்த 7 என்னென்னு பார்த்திங்கன்னா, நீளம், ஸோ லென்த்து, அடுத்து டைமு காலம், அடுத்து டெம்பரேச்சர் வெப்பநிலை, அடுத்து மாஸ் நிறை, எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம், லுமினஸ் இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு. இந்த லுமினஸ் இன்டென்சிட்டினா என்னென்னா, நம்ம ஒரு வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது. ஸோ பகல் நேரத்தில் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது, ஒரு குண்டு பல்பில் எவ்வளோ வெளிச்சம் வரும், ஒரு டியூப் லைட்டில் எவ்வளோ வெளிச்சம் வரும் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவீடு வந்து பார்த்திங்கன்னா லுமினஸ் இன்டென்சிட்டி. அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு. ஸோ இந்த 7 தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் குவான்டிட்டி. அடுத்தது டெரைவ்டு குவான்டிட்டிஸ், தமிழில் பெறப்பட்ட அளவுகள்னு சொல்லுவோம் அல்லது வழி அளவுகள்னு சொல்லுவோம். இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் குவான்டிட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து டெரைவ் பண்ணி இதை கொண்டு வந்திருப்பாங்க. பேஸ் குவான்டிட்டியில் அந்த 7 குவான்டிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 குவான்டிட்டிஸோட காம்பினேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும். 22 வகையான காம்பினேஷன்ஸ் வரும். அந்த 22 தான் வந்து பார்த்திங்கன்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 22ன்னு எக்ஸாக்டாக அப்படி கிடையாது. எஸ்ஐ யூனிட்டில் பார்க்கும்போது 22 வரும். சிலது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாகவும் சொல்கிறாங்க. ஸோ 22ங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவோம். அடுத்து குவான்டிட்டிஸ் எக்ஸ்பிரஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரின்சிபல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ அந்த பிரின்சிபல் குவான்டிட்டிஸ்னால் இது பேஸ் குவான்டிட்டி தான் சொல்கிறாங்க. பேஸ் குவான்டிட்டிக்கு பேஸ் குவான்டிட்டின்னு ஒரு பேர் உண்டு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு ஒரு பேர் உண்டு, பிரின்சிபல் குவான்டிட்டின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே குறிக்கிறது அந்த அடிப்படை அளவுகளை தான் குறிக்குது. எந்தெந்த குவான்டிட்டிலாம் அடிப்படை அளவுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறதோ, அதுலேருந்து அடிப்படை அளவுகளிலிருந்து உருவாக்கப்படுகிறதோ அது derived quantities. So these quantities are not independent like principal amounts but are dependent
ஆன் த பிரின்சிபல் அமௌண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ஸ்னால் அந்த பேஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, அல்லது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குங்களா, அந்த மாதிரி இது இண்டிபெண்டன்ட் கிடையாது. அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலிருந்து உருவாக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே விஷயம் தாங்க. நம்ம திரும்ப திரும்ப டெஃபினிஷனாக சொல்லும்போது நமக்கு குழப்பற மாதிரி தெரியும். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலிருந்து உருவாக்கப்படுற எல்லா குவான்டிட்டிஸுமே டெரைவ்டு குவான்டிட்டி தான். ஓகே, அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி வரையறுக்கப்படும் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். இந்த வழி அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அளவுகளை சார்ந்திருக்கும். அது கரெக்டு தானே? அடிப்படை அளவுலேருந்து அதை உருவாக்கும் போது அதை சார்ந்து தானே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடு, வால்யூம், அடுத்து மொமெண்டம் முடுக்கம். ஸோ வேகம், ஸ்பீடு அண்டு வால்யூம் பருமன், முடுக்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? இதை வந்து என்னவா சொல்லுவோம்? நம்ம ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஒரு பழக்கூடை இருக்குன்னா அந்த பழக்கூடையோட வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்போ மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறதால அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைம் இருக்கு இல்லைங்களா, ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் டைமும் வரும். அப்போது இது வந்து பேஸாக டெரைவ்டான்னு பார்த்திங்கன்னா நம்ம டைம் அப்படிங்கிறது ஒரு பேஸ் 7ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7லேயே பார்த்துட்டோம். டைம் அப்படிங்கிறது ஒரு பேஸ் குவான்டிட்டி. ஏன்னா அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மற்ற விஷயங்களை டெரைவ் பண்ணுவோம். அப்போ அது ஒரு பேஸ் குவான்டிட்டி. அடுத்து டெரைவ்டு குவான்டிட்டினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு பொருளோட வேகத்தை, ஸ்பீடை வந்து நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது இந்த பலூனாக இருக்கலாம், பறக்கும் பலூனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 2 வீலரோட ஸ்பீடாக இருக்கலாம், இல்லை நம்ம நடந்து போகிற ஸ்பீடாக இருக்கலாம். 45 km/h அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45 km/h அப்படிங்கிறது இதில் என்னெல்லாம் வந்து இருக்குது பாருங்கள். ஸ்பீடு, அதான் 45 km/hன்றது ஒரு ஸ்பீடு தான். ஸ்பீடு அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 45 km. என்ன கொடுத்துருக்காங்க? 45 km. டைம் என்ன? 1 hour. அப்போ 1 hourக்கு 45 km ட்ராவல் பண்ணுறது தான் இதோட ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், டைம் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதாவது பேஸ் குவான்டிட்டியோட காம்பினேஷன் தான் ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். டெரைவ்டு குவான்டிட்டி அப்படிங்கிறது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பேஸ் குவான்டிட்டிஸோட காம்பினேஷனில் உருவாக்கப்படுறது தான் டெரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டி பார்த்துட்டோம். அடுத்து இந்த இதுவும் பார்க்குறோம், என்னது இது, டெரைவ்டு குவான்டிட்டியும் பார்த்துட்டோம். இப்போ சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டின்னு ஒன்று பார்க்குறோம். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டினா என்ன? சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் சேராது, டெரைவ்டு குவான்டிட்டியும் சேராமல் இது ஒரு புது விதமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் எதை டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வட்டம், சர்க்கிள் அண்டு ஸ்பியர், கோலம் சொல்லுவாங்களா, ஸ்பியர், இதோட கோண அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற அளவுகள் தான் இந்த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஸோ இது ரெண்டுத்தில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பிளேன் ஆங்கிளை கண்டுபிடிக்கிற ரேடியன் வரும், சாலிட் ஆங்கிளை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்ட்ரேடியன் வரும். இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். இது வந்து பேசிக் குவான்டிட்டியும் கிடையாது, இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ஆனால் பேஸ் குவான்டிட்டிலையும் வராது, டெரைவ்டு குவான்டிட்டிலையும் வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். ஸோ ஆல்சோ கால்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் ஃபார் த சர்க்கிள் அண்ட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னங்கிறத நான் பின்னாடி அடுத்தது ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாங்க நெக்ஸ்ட் போவோம். ஸோ யூனிட்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம வந்து குவான்டிட்டிஸை பார்த்துட்டோம், எதெல்லாம் அளக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அளக்கலாம், இந்த மாதிரி அளக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அளக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவான்டிட்டி அளக்கிறதுக்கும் ஒரு யூனிட் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அளக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அளக்கிறதுக்கு டெரைவ்டு யூனிட்ஸ் இருக்கும். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அளக்கிறதுக்கு சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இருக்கும். அப்போ யூனிட்ஸ்னால் என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம் ஃபுல்லாக தண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை எத்தனை லிட்டர்னு அளந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தண்ணியை நம்மளால் அளக்க முடியும், ஓகே, அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதை எத்தனை லிட்டர்னு எனக்கு அளந்து கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எத்தனை லிட்டர் அப்படின்னு நம்ம அளக்குறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அளக்கிறதுக்கு நமக்கு ஒரு மக்கு தேவை, அந்த அளவு தெரிந்த ஒரு மக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு 1 லிட்டர் அளவிலான ஒரு மக்கு உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கில் எடுத்து நீங்கள் மொத்தம் எத்தனை ட்ரம்மில் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத எடுத்து அளந்து நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேஸாக ஒரு மக்கு உங்ககிட்ட கையில் கொடுத்துட்டா, அந்த 1 லிட்டர் அல்லது 1/2 லிட்டர் அல்லது 2 லிட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மக்கை உங்கள் கையில் கொடுத்துட்டா, நம்மகிட்ட கொடுத்த அந்த ஹோல்
சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? அந்த அளவை மெஷர் பண்ண ஒரு மக்கு தேவை. ஸோ இங்கேயும் அதே தான். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு பார்த்தோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதெல்லாம் பேஸ்ன்னு பார்த்தோம், எது டெரைவ்டுன்னு பார்த்தோம், எது சப்ளிமெண்ட்ரின்னு பார்த்துட்டோம். இப்போ பேஸ் குவான்டிட்டி அப்படின்னா அந்த பேஸ் குவான்டிட்டி அளக்கிறதுக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு அளவீடு நமக்கு தேவை இல்லைங்களா? அந்த அளவீடுக்கு பேர் தான் யூனிட்ஸ். ஸோ இது நம்ம தமிழில் ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்னா தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவு. யூனிட் அலகு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அலகு. இப்போ நமக்கு இதுதான் அப்படின்னு எக்ஸாக்டாக 1 லிட்டர்னால் இவ்வளோ தான், 1 மீட்டர்னால் இவ்வளோ தான், 1 செகண்ட்னா இவ்வளோ தான், 1 கிலோகிராம்னா இவ்வளோ தான் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி தானே மற்ற எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அது தெரிஞ்சதுனாவே அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் கிவன் ஹோல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. கொடுக்கப்பட்ட மொத்த இயற்பியல் அளவையும் அளப்பதற்கு தேவையான ஒரு அடிப்படையான குவான்டிட்டி, ஒரு அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூனிட்ஸை வச்சு ஹோல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நமக்கு வந்து ஒரு ட்ரம் ஃபுல்லாக தண்ணி கொடுக்குறாங்க, ஒரு மக்கு 1 லிட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ண ஒரு மக்கு கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம எத்தனை லிட்டர்னு அளக்குறோம் பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் மெஷர்மெண்ட் ப்ராசஸ். ஸோ தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவு தான் நம்ம யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 1 கிலோகிராமுக்கு என்ன டெஃபினிஷன், 1 கிலோகிராம்னா எவ்வளோங்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. 1 மீட்டர்னால் இவ்வளோ தூரம் அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் தான் நம்ம யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போது நம்ம ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டோம், இதுதான் யூனிட் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். ஆனால் யூனிட்ஸ் அப்படிங்கிறது பழங்காலத்திலிருந்து எல்லா உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீளத்துக்கு மீட்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் மீட்டர் தான் பயன்படுத்தினாங்க, காஷ்மீர்லேயும் மீட்டர் தான் பயன்படுத்தினாங்க, லண்டன்லேயும் மீட்டர் தான் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீளத்தை காதம், அடி, தப்படி, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பல விதமான அளவுகளை பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில். காஷ்மீரில் அவங்க வேறு விதமான அளவுகளை பயன்படுத்தியிருக்கலாம். லண்டனில் அவங்க அடிங்கிற விஷயத்தை லண்டன்லேயுமே பயன்படுத்தியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குன்றிமணி, அடுத்து நெல், அந்த மாதிரி நிறைய விஷயம். நெல்லுனா அதுக்காக நம்ம தானியத்தை சொல்ல வரல, அவங்க அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா குன்றிமணி, நெல், இந்த மாதிரி நிறைய அளவுகளை சங்க காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இதே வந்து பிரிட்டனில் பார்த்திங்கன்னா பவுண்டு, இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான செட் ஆஃப் யூனிட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி உலகம் முழுவதும் நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர், எடை அளக்கிறதுக்கு கிலோகிராம், காலத்தை அளக்கிறதுக்கு செகண்ட் அப்படிங்கிற மாதிரியான கணக்கீடுகள் எல்லா காலத்திலும் இருந்தவை அல்ல. ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு ஏரியாலும் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி காலத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பழைய மன்னர் காலத்து படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாழிகை, கணம், அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் ஒரு க்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமை இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதே வேறு சில பகுதிகளுக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு மெத்தடை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் இன்றைக்கி சொல்லக்கூடிய நிமிடம், ஹவர், அந்த செகண்டு, மினிட்டு, ஹவர் அப்படிங்கிறதுலாம் இப்போது சமீப காலமாக பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிட்ஸ் இது. ஸோ அப்போது உலகம் முழுவதும் ஒவ்வொரு யூனிட்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க ரோமானியர்கள் கூட வர்த்தகம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் இன்னொருத்தர் கூட வர்த்தகம் பண்ணும்பொழுது இவங்களுக்குள்ளே அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிட்ஸை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வருது. உலகம் முழுவதும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான யூனிட்ஸை ஃபாலோ பண்ணால் அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குது. அப்படிங்கிறதுனால ஒருத்தர் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு 2 கிலோ ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் கிலோனா என்னன்னு தெரியாது எங்களுக்கு, நாங்கள் வந்து கூட கணக்கில் தான் கொடுப்போம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவான். என்னடா இது, இவன் கூடங்கிறான், நம்ம கிலோங்கிறோம், நம்ம எந்த அடிப்படையில் வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் உருவாகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது நிறைய குழப்பங்கள் வந்தது. டைம் சொல்லும்போது குழப்பம் வந்தது, அடுத்து எடையை சொல்லும்போது குழப்பம் வந்தது, நீளத்தை சொல்லும்போது குழப்பம் வந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1920-30களுக்கு பிறகு இந்த ஒரு தாட் உருவாகுது. ஏன்னா ஒரு 15ஆம் நூற்றாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் மன்னர் ஆட்சி, அங்கங்கே தனித்தனியாக அவங்க ஆட்சி செஞ்சுட்டே வர்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம்
பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் நிறைய காலனி நாடுகளை பிடிக்கிறாங்க. அவங்க பிடிக்கிற காலனி நாடுகளில் பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரான்ஸ்காரங்களும் என்ன மாதிரியான அவங்க நாட்டில் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்டு அந்த யூனிட்ஸை வச்சுருக்காங்களோ அந்த யூனிட்ஸை அந்த நாடுகளும் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி பண்ணாலும் கூட பிரிட்டிஷ் பிடிச்ச நாடுகளில் ஒரு சிஸ்டம் இருக்குது, எஃபிஎஸ் இருக்குது. ஃப்ரான்ஸ் பிடிச்ச நாடுகளில் எம்கேஎஸ் அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் அவங்க ஒரு மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டம், ஜெர்மன்ஸ் அவங்க வேறு மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டம் அப்பவும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. என்ன ஆரம்பத்தில் ஆயிரக்கணக்கான மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் இருந்தது. இவங்க பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு 10-20 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் 10-20 குழப்பம் தானே, ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கிற தாட் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1920களுக்கு பிறகு வருது. அதில் 1960 இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு ஒரு சர்வதேச ஒரு கூட்டம் ஒன்று ஜெனீவாவில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து அதை அடாப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா, உலகம் முழுவதும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டான யூனிட்ஸை ஃபாலோ பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிட்டை ஃபாலோ பண்ணும்போது தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வருதுன்னு சொல்லி எஸ்ஐ யூனிட், சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை கொண்டு வராங்க. சிஸ்டமே இன்டர்நேஷ்னல்லாம் இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு, என்னடா வேர்டு புரியலன்னு நினைக்காதீங்க, இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. இது வந்து இங்கிலீஷில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு தான் வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட ஃப்ரெஞ்சு மொழியாக்கம் தான் எஸ்ஐ, சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படின்றது. ஸோ அது ஃப்ரெஞ்சு வேர்ட்லேயே அதோட ஷார்ட் ஃபார்மாகவே எஸ்ஐ அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, எஸ்ஐ யூனிட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1960s கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா 1971 உலகம் முழுவதும் இந்த எஸ்ஐ யூனிட்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபெமிலியராக இருந்த ஒரு 3 வகையான யூனிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம். பிரிட்டிஷ் ஃபுல்லாக எஃபிஎஸ். நீளத்தை ஃபூட்டில் அளப்பாங்க, எடையை பவுண்டில் அளப்பாங்க, காலத்தை செகண்டில் அளப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் முழுவதும் எஃபிஎஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே வேறு ஒரு சில பகுதிகளில் காசியன் சிஸ்டம் ஒன்று அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா நீளத்தை சென்டிமீட்டர்லேயும் எடையை கிராம்லேயும் காலத்தை செகண்ட்லையும் அளக்கக்கூடிய காசியன் சிஸ்டமை வேறு ஒரு சில பகுதிகளில் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பகுதிகளில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் எம்கேஎஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளத்தை மீட்டர்லேயும் எடையை கிலோகிராம்லேயும் காலத்தை செகண்ட்லேயும் அளக்கிற மாதிரி எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி ஒரே மாதிரியான சிஸ்டமை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரே மாதிரியான சிஸ்டம் எதுலேருந்து எஸ்ஐ யூனிட் எதுலேருந்து உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் முழுமையான ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி எஸ்ஐ யூனிட்டாக அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்கேஎஸ் சிஸ்டத்தை தான் எக்ஸ்டெண்ட் அண்ட் மாடிஃபை பண்ணி எஸ்ஐ சிஸ்டமாக கொண்டு வர்றாங்க. ஸோ இதுதான் எஸ்ஐ யூனிட்டோட அடிப்படை, இல்லை எஸ்ஐ யூனிட்டோட முன்னோடின்னு எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டமை சொல்லலாம். ஸோ இது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையுமே எல்லாருமே கிலோகிராம், மீட்டர், செகண்டு அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறனா கூட யூரோப்பில் இன்ச்சு, யூஎஸில் சென்டிமீட்டர், இந்தியாவில் சென்டிமீட்டர், யூஎஸில் இன்ச்சு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவான். நீங்கள் இப்போது ஒரு செப்பல் எடுக்க போகும்போது கூட பாருங்கள், யூரோப்பியன் அளவுன்னு ஒன்று இருக்கும், யூஎஸ் அளவுன்னு ஒன்று இருக்கும், இந்தியன் அளவுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் கூட அஃபிஷியலாக உலகம் முழுவதும் இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது தான் வந்து பயன்படுத்தணும். பொதுவான விஷயங்களுக்கு, ஒரு கண்டுபிடிப்புகளுக்கு, இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உலகம் முழுவதும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸாக யூஸ் பண்ணணும்னா இந்த சிஸ்டமை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரே யூனிட்டை கொண்டு வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது யூஎஸ் இருக்காங்க இல்லைங்களா, யூஎஸோட ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா, இவங்க என்ன பண்ணுறாங்க 1990s செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு விண்வெளி பயண திட்டத்தை பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த விண்வெளி பயண திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கான டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம் இல்லைங்களா. புவியிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு டைரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், அதுக்கு செலவுகள் நிறைய ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லா கிரகங்களுமே சூரியனை சுற்றி தானே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புவியும் செவ்வாய் கிரகமும் கொஞ்சம் நியர்பையில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த மாதிரி இதுதான் சூரியன் வச்சுக்கோங்களேன், இது புதன் சுற்றுவட்ட பாதை, இது வெள்ளி,
இது புவி, அடுத்து செவ்வாய், இப்படி சுற்றி வருது இல்லைங்களா. இப்போ பூமி இங்கே இருக்கும்போது செவ்வாய் கிரகம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கேருந்து லான்ச் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறத விட புவி இங்கேயும் செவ்வாய் கிரகம் இங்கேயும் பக்கத்தில் நியர்பையில் இருக்கும்பொழுது ட்ராவல் பண்ணால் நம்ம அனுப்புகிற அந்த ஸ்பேஸ்ஷிப் ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு செலவும் கம்மியாகும், ஈஸியாக வந்து நம்ம செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த வருஷம் இந்த இதை அனுப்புகிறோம் அப்படின்னா, செயற்கைக்கோள் அனுப்புகிறோன்னா அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செவ்வாய் கிரகம் பூமிக்கு கிட்ட கரெக்டாக இந்த நாளில் வரும். அப்படி வரும்பொழுது இந்த செயற்கைக்கோளும் அங்கே போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்பும் பொழுது கரெக்டாக அந்த ஆன் டைமில் இவங்க பிளான் பண்ண டைமில் எந்த லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகணுமோ அந்த லொக்கேஷனுக்கு இவங்க அனுப்பின செயற்கைக்கோள் ரீச் ஆயிருச்சு. ஆனால் அந்த செவ்வாய் கிரகம் அங்கே வரல, அது அதை தாண்டி எங்கேயோ போயிருச்சு. ஸோ ஒட்டுமொத்த திட்டமும் ஃபெயிலியர். கிட்டத்தட்ட இதுக்கு ஸ்பெண்ட் ஆன செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $125 மில்லியன். ஸோ இது மிகப்பெரிய தொகை. $125 மில்லியன் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகை. இவ்வளோ பெரிய தொகை ஏன் வீணாச்சு? ஏன் இவங்க பிளான் பண்ண நாளில் வந்து செவ்வாய் கிரகம் அங்கே இல்லாமல் வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ ஒரு விண்வெளி பயண திட்டத்தை வந்து பிளான் பண்ணுறாங்க, ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா, நாசா அப்படிங்கிறது நம்ம வெளிலேருந்து பார்ப்போம், அவங்க தான் பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதுக்குள்ளேயே பல டீம்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செயற்கைக்கோளுக்கு கமாண்ட்ஸ் கொடுக்குற சென்டர் ஒரு இடத்துல இருக்கும். அந்த செயற்கைக்கோள்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸை ரிசீவ் பண்ணுற சென்டர் ஒரு இடத்துல இருக்கும். அந்த செயற்கைக்கோளுக்கான பாதையை பிளான் பண்ணுற சென்டர் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக அதுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்தந்த இடத்துல தான் அமையும். இப்போ இஸ்ரோ இருக்குன்னா இஸ்ரோவில் வந்து நிறைய இஸ்ரோ நம்ம பொதுவாக கேள்விப்படுறோம், லான்ச் பண்ணுறது மட்டும் தான் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து. அதோட கண்ட்ரோல் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூரில் இருக்கும். அடுத்து இன்னும் டேட்டா சென்டர்லாம் பார்த்திங்கன்னா குஜராத் அந்த மாதிரி இடத்துலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது அப்படின்னும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? அவங்க அப்பப்போ அனுப்புகிற தகவல்களில் தான் கோஆர்டினேஷன் இருக்கும். இதுதான் ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே தகவல் போகும், எல்லாரும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாசாவில் வேலை செஞ்ச 2 டீம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டீம் எஃபிஎஸ் சிஸ்டத்தையும் இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணதுனால அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஏன்னா இவங்க ஃபூட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் என்ன சொல்கிறான், ஒரு 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த 100 ஃபூட் அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம 100 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணும்போது இவன் ஃபூட்லேயும், எடையை மென்ஷன் பண்ணும்போது இவன் பவுண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறான். இவன் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணும்போது மீட்டர்லேயும், எடையை மென்ஷன் பண்ணும்போது கிலோகிராம்லேயும் மென்ஷன் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த யூனிட்ஸை மாற்றி 2 பேர் யூஸ் பண்ணும்பொழுது கன்ஃபியூஷன் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷனில் மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. அப்படி மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுனால இந்த $125 மில்லியன் செலவு பண்ணி அங்கே ரீச் ஆக வேண்டிய அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரீச் ஆகும்பொழுது செவ்வாய் கிரகம் அந்த இடத்துல இல்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம், 2 பேரும் ஒரே யூனிட்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் யூனிட்ஸை ஃபாலோ பண்ணலன்ற விஷயம் எப்போ தெரியுது? லான்ச்சுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் கூட எல்லாம் மாற்றிருப்பாங்க. லான்ச்லாம் பண்ணி முடித்து அங்கே போயிட்டு எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா, அப்போது ஸோ எதனால் வந்து இது காணாமல் போச்சு, எதனால் வந்து செவ்வாய் கிரகத்தை நம்மளால் ரீச் பண்ண முடியலன்னு அவங்க அனலைஸ் பண்ணும்பொழுது தான் இந்த மிஸ்டேக் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லோரும் ஒரே சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கப்புறம் நிறைய டெவலப் ஆகிட்டாங்க. பட் ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட் கொண்டு வந்ததுக்கப்புறமும் இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே யூனிட்டை ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் வந்து உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான யூனிட்ஸை கொண்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இதில் நான் உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மற்றபடி அடுத்தடுத்த கிளாஸில் தான் நம்ம கான்செப்ட்ஸு அண்டு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு நல்ல டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு பேசிக் இன்ட்ரோ கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம இதில் ஒன்றும் பெருசாக பயமுறுத்துற மாதிரியோ இல்லை ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபிசிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஆக்சுவலி நான் ஒரு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கிராஜுவேட். அதனால் எனக்கு இந்த ஃபிசிக்ஸை பற்றி நிறைய தெரியும்னு நினைக்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும். வாங்க சேர்ந்து படிப்போம். பட் கான்செப்ட் இந்த வகையில் ஒரு ப்ராப்ளமேட்டிக் இந்த வகையில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோங்கிறதால நம்ம வந்து ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேனா, என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நான் கடந்து வந்த பாதையில் எல்லாத்தையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது வேறு, அந்த சப்ஜெக்ட்
ஆஸ்பெக்டில் அந்த சப்ஜெக்ட்லேயே ஒரு டிகிரி வாங்குறதுங்கிறது வேறு. இப்போ பிஹெச்டி பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சப்ஜெக்ட்டில் வேணாலும் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து மேக்ஸில் பண்ணட்டும், ஃபிசிக்ஸில் பண்ணட்டும், இல்லை ஹிஸ்ட்ரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவருக்கு எல்லா கான்செப்ட்லாம் தெரியாது. அவர் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பிஹெச்டி பண்ணுறாரோ அதில் தான் டெப்த் நாலேஜாக இருப்பார். எல்லாத்துலேயும் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என் கூட படித்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணுறாங்க. பிஹெச்டி முடிச்சுட்டு போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு பிடிஎஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. பிடிஎஃப்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் கிடையாது. இது பிஹெச்டிக்கு அடுத்து அதுக்கடுத்த ஒரு மேல் படிப்பு. அந்த மேல் படிப்பு படிக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு பேசிக்காக திடீர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்னோட இன்டர்வியூ பிளான் பண்ணிட்டாங்க. E=mc². இந்த ஃபார்முலாவை நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி வச்சு என்கிட்ட கேட்குறான். இந்த மார்க் இன்டர்வியூவில் நான் வந்து E=mc² ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பெருசாலாம் சொல்லாமல் ஈஸியாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடணும். ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அப்போ என்ன பண்ணுறேன், எல்லாருக்குமே தெரியும் ஃபிசிக்ஸ்னாவே E=mc² ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எனக்கு அப்போ நான் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லி சிம்பிளாக சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்க்கும்போது என்னால் முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போவே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்கெல்லாம் ஃபோன் அடித்து, மச்சான் E=mc² கொஞ்சம் சிம்பிளாக ஒரு லேமன் வேர்ட்ஸில் ஒரு ஹிஸ்ட்ரி படித்த ஒரு போர்டில் இருந்தாருனாலும் அவருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா, கொஞ்சம் நேரம் என்னமோ சொல்கிறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான். E=mc² வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா, அதே அப்ளிகேஷன் என்னடா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு அவனுக்கு தெரியல. என்னடா பிஹெச்டி பண்ணுற உனக்கு தெரியல அப்படின்னா, நீ கூட தான் எம்எஸ்சி படித்த உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டு போயிட்டான். ஏன்னா நீ இன்னும் கரண்ட்டில் இருக்க, நான் வெளில வந்து பல வருஷம் ஆச்சு. சரி ஓகே, அவன் முடிஞ்சது. அடுத்து பிடிஎஃப் பண்ணுற ஒருத்தன்ட்ட போனேன். அவனுமே சொல்கிறான், ஆக்சுவலி அவங்களோட நாலேஜுக்கு அவங்களோட பார்வையில் அவங்க ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் லேமனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் தெரியல. ஸோ என்ன விஷயம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னா அதோட ஆஸ்பெக்ட் வேறு, அந்த சப்ஜெக்டை அதில் இன்டெப்த்தாக படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஆஸ்பெக்ட் வேறு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் இந்த சீரீஸை ஃபுல்லாக கொண்டு போவோம். நமக்கு தேவை மார்க், எக்ஸாமை பாஸ் பண்ணணும். நல்ல ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி ஷார்ட்டாக எல்லா கொஸ்டின்லேயும் கரெக்டான ஆன்சர் பண்ணி எல்லா கொஸ்டினுமே ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை தாண்டி நம்ம வந்து ஃபுல்லாக கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறோன்ற பேரில் ஃபுல்லாக எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு தெரியும், நான் இந்த கான்செப்ட் நான் படிச்சிருக்கேன், அட்டாமிக் தியரி, நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கதிர் இயக்கம் எப்படி நடக்குதுன்னா ஹென்ரி பெக்கரல் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்லாம் நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் போக வேண்டாம். நமக்கு தேவை என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இனி வருங்காலங்களில் என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த ஆஸ்பெக்டில் இந்த சீரீஸை கொண்டு போக போகிறோம். ஸோ வாங்க, எந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லா கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின், அதாவது கான்செப்ட் ஓரியன்ட் ப்ராப்ளமேட்டிக் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஷார்ட்டாக கரெக்டான ஆன்சரை உங்களால் அடிக்க முடியும். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகங்கள்லாம் கேளுங்க. நன்றி, வணக்கம்.